சொல்லு டெய்லர். எங்க இருக்க சஞ்சீவ்? கோவில் கிட்ட தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். சஞ்சீவ், கோயிலுக்கெல்லாம் வேண்டாம். வீட்கிட்ட இருக்க பார்க்குக்கு வந்துடுறியா? நான் அங்கே தான் இருக்கேன். சரி சரி, ஓகே ஓகே. நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ம். Well done. சூப்பர். சொன்னதை விட சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்ட. ஆமா பார்ட்னர், நீங்க பேசின பேச்சுக்கு சஞ்சீவ் இனிமே அபிபக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். இப்பவே ஜெயிச்சிட்டோன்னு சந்தோஷப்படாதீங்க. முயல் ஆமை கதையில முயல் ஆமை ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம், முயல் பாதி ஓட்ட பந்தயத்திலேயே நான் ஜெயிச்சிட்டேன்னு திமிர் எடுத்து தூங்கினதுதான். அதே தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. நம்ம பிளான் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம சரியா முடிக்கிறோமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் நம்ம அடுத்த கட்ட பிளானுக்கான வேலையை பாருங்க. சரி பார்ட்னர், நாங்க வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றோம். பா ஸ்ரீஜா. என்னோட பிளான் இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. அபியும் சஞ்சீவும் பிரிகிறது கன்ஃபார்ம். யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சரிம்மா, பேஷா பண்ணிடுவோம். அம்மா தாயே, சஞ்சீவ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர போறாரு. நான் அவர்கிட்ட என் லவ் சொல்ல போறேன். நான் எத்தனையோ தடவை சஞ்சீவை மீட் பண்ணி பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவரை பார்த்து பேச போறேன்னு நினைக்கும் போதே மனசெல்லாம் ஒரே படபடப்பா இருக்கு. என் மனசே ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அவரை பத்தி நான் நினைக்கும் போது ஏதோ எனக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த உணர்வை என்னால அனுபவிக்க முடியுதே தவிர அதை பத்தி என்னால சொல்ல முடியல. அவரை நினைச்சிட்டே இருக்கணும்னு தோணுது. அவர் சிரிக்கிற முகத்தை பார்த்துட்டே இருக்கணும். சஞ்சீவ் எப்படி எனக்குள்ள வந்தாரு, நான் எந்த செகண்ட்ல இருந்து அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல. ஆனா இனி ஒவ்வொரு செகண்டும் நான் அவரை லவ் பண்ணிட்டே இருப்பேன். யோசிச்சு பார்த்தா சஞ்சீவ் என் லைஃப்குள்ள வந்தது, என் கல்யாணம் நின்னது, இப்போ நான் அவர்கிட்ட என் லவ்வை சொல்ல இங்க வெயிட் பண்றது, இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. உன்கிட்ட நான் சஞ்சீவை லவ் பண்றேன்னு தைரியமா சொல்லிட்டேன். சஞ்சீவ் இப்போ இங்க வந்துருவாரு. அவரு கண்ணை பார்த்து இதே தைரியத்தோட என் லவ் அவர்கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. நான் அவரை பார்த்த உடனே வெக்கப்பட்டு எங்கே என் லவ் சரியா சொல்லாம போயிடுவேன்னு பயமா இருக்கு. எனக்கு அந்த தைரியத்தை நீ தான் கொடுக்கணும். சரி, நான் உன்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டேன். அவர் வர டைம் ஆயிடுச்சு. நான் அவர்கிட்ட என் லவ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நாங்க ஒன்னா வந்து உன்னை பாக்குறோம். கண்ணில் ஒத்திக்கோமா. सत्यपूर्वोक्त एवं गुण विशेषेण वसिष्ठायाम् अस्यां सुपतितौ मांगल्य देवताभ्यो नमो नमः. இந்த அம்பாள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலையே படாதீங்க.
அம்மா நாழியாவது நடைய சாத்தணும், கொஞ்சம் கிளம்பிடலாமா? சஞ்சீவ் ஏன் இன்னும் வரல? அவ எங்க போயிருப்பான்? இந்த மாதிரி மென்டல் கேரக்டர் கல்யாணம் பண்ண எந்த பொண்ணு தான் ஒத்துக்குவா? டேய், உனக்கு அறிவு இருக்கா? பாத்தான வண்டி ஓட்டுற? இறங்கடா கீழே, இறங்குடா. சஞ்சீவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஆட்டோ வச்சுட்டு உட்காந்துரு உள்ள, இறங்க. வண்டி ஓட்டும் போது ஸ்டேரிங்ல கவனம் இருக்கீங்க, கண்ட இடத்துல கவனம் வச்சிருந்தா இப்படிதான் இருக்கும். அங்க பாரியா, ஆட்டோ பாரு, என் வண்டி தான் அடி வாங்கியிருக்கு. ஃப்ரண்ட் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சியா? அண்ணே, நான் ஒரு வேற டென்ஷன்ல வந்தேன். அதான் உங்க ஆட்டோ வெடிச்சதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க, நான் பணம் கொடுத்துட்றேன். என்னது, பணத்தை கொடுத்துறியா? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இவனா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஆட்டோவில் ஒரு கார் வந்து மோதிச்சுல, நம்ம கூட ஏண்டான்னு கேட்டாப்பா அடிச்சானே, அவனே தான். நம்ம ஏரியாலே வந்து ஆக்சிடென்ட் பண்ணி நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். சும்மா விட விடாத அவனை. வாங்கடா போலாம். இவ்வளவு கத்திட்டு இருக்கா, உட்காந்துட்டு இருக்க, இறங்கியா கீழே, இறங்கியா. என்ன சுந்தர், வண்டியை விட்டானா? ஆமாண்ணே, வண்டி எடுத்து வந்து விட்டானே. என்ன சுந்தர், நல்லா அடி வாங்கி இருக்கு போல இருக்கு. ஆமாம்பா, ஹெவி செலவு தான் உனக்கு. அண்ணே, உங்களுக்கு எவ்வளவு பண்ணணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்டு போறேன். நான் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேண்ணா. நிறைய டென்ஷனா இருக்கா? எங்க ஆட்டோல மோதிட்டு எங்களுக்கே டென்ஷனா இருக்கு, பணம் தரம் விட்டுருன்னு சொல்றியா? பணம் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஏய், முதல்ல அடிச்சு உன் வாயை உடைக்கிறேன்டா. ஆமா தல, எல்லாம் பண திமிரு. ஏங்க, நான் உங்களை சொல்லலைங்க, நான் ஆல்ரெடி வேற டென்ஷன்ல இருக்கேங்க. என்ன பெரிய டென்ஷனு? அப்படி என்ன டென்ஷன் உனக்கு? சார், ஓவரா பேசுறீங்க. அப்படிதான் பேசுவேன். என்னடா பண்ணுவ? என்னண்ணே, என்னாச்சு? ஏன் வண்டியை நிப்பாட்டுறீங்க? இந்த பக்கம் வண்டில போகாதுமா, ஹெவி டிராபிக்கா இருக்கு பாரு. நான் விடுனே, பணம் தரேன்றான்ல, ஹெவி டிராபிக்கா இருக்கு, அமிச்சிடலாம். நீ சுமார் சுந்தர், அன்னைக்கு நான் கார்ல இடிச்சதுக்கு என்ன என்னன்னு கேட்காம ஒருத்தன் அடிச்சான்னு சொன்னல, அது இவன் தான். ஓ, இவன் தானா? இவன் கார்ல மட்டும் வேற ஒரு ஆட்டோக்காரர் வந்து இடிச்சா அவர் அடிப்பாரு, நம்ம பணத்தை வாங்கிட்டு சும்மா பண்ணுமா? டேய், இறங்கி வாடா. நான் தான் சொல்றேன்ல, காசு தரேன்னு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, காசு தந்தா உன்னை விட்டுடணுமா? அதானே, நீ மட்டும் அடிப்ப, நாங்க உன்னை சும்மா விட்டுடணுமா? நான் தான் காசு தரேன்னு சொல்றேன். அப்படின்னா ஏய், என்ன வாயா பயன்? சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்களா? நல்லா சும்மா விடுறா. டேய், விடுங்கடா அவனை. சும்மா சத்தியடா, இருடா. அப்படியே எங்க ஏரியால வந்து இருடா. சஞ்சீவை எப்படியாவது பார்த்து பேசி ஆகணும். மேடம், மேடம், சுத்தம் மேடம், ரோட்ல ஏதோ பிரச்சனை போல, இப்போதைக்கு கிளியர் ஆகுது போல. நான் வேணா வேற ரூட்ல போவா மேடம்? மேடம், ஐயோ,
ஏன் வண்டியை திருப்பிட்டீங்க? என்னம்மா விடிய விடிய கதையை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன்ற மாதிரி பேசுற? அங்கதான் சண்டை நடந்துட்டு இருக்கு, போக முடியாது, டிராபிக்கா இருக்குதானே சுத்திட்டு வரேன். ஆரம்பிச்சிட்டாங்களா? டெய்லி உங்களோட இதே குழப்ப போச்சு. நிறுத்தடா. என்னடா பிரச்சனை? இருங்க. கேக்குறாங்களா? சொல்றா. ஏய் சொல்றா. சொல்லுடா. சார் கண்ணு மண் தெரியாம ஆட்டோல இருந்து விட்டான் சார். இடிச்சிட்டானா? யார் ஆட்டோ? ஆட்டோ தான் சார். ஆட்டோ தான் சார். அவன் ஆட்டோ இடிச்சிட்டானா? நீங்க எதுக்கிட்ட சண்டை போடுறீங்க? கிளம்புடா இங்க இருந்து. தம்பி நீ வண்டி எடுத்து முதல்ல கிளம்பு. ஏன் ஆட்டோ வச்சிட்டு போறா சார்? நீங்க அவனை அனுப்புறீங்க? சஞ்சீவ் எனக்கு தெரியும். அப்பா பார்க்கலாம். வா வா பாரு எப்படி வச்சிருக்க. வாயா பார்க்கலாம். ஆமா தள்ளுங்க. சஞ்சீவ் என்னம்மா கூட்டம் இங்க டிராபிக் ஆகுதுல? கிளம்புங்க போங்க. ஏம்மா உனக்கு என்ன தனியாக சொல்லணுமா? கிளம்புமா போமா. ஸ்ரீஜா, நல்ல வேளை சஞ்சீவ் இன்னும் வீட்டுக்கு வரல. அவன் வரதுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிடலாம். அப்போதான் நம்ம பிளானோட கடைசி செக்மெண்ட் கரெக்டா முடியும். சரியா? ஆமாமா. வா வா. சீதா, எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? இல்லங்க, காலையிலே அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்ல போறேன்னு போனா இன்னும் வரலையா? அதாங்க சஞ்சீவ் வரானான்னு பாத்துட்டு இருக்கேன். வருவான். வெயிட் பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஃபிளாஷ் நியூஸ் என்னன்னு. பதட்டப்படாத. அந்த பொண்ணு என்ன நம்ம பையனை வேணானா சொல்லிட போறா? வந்துருவான் விடு. அதுக்கு இல்லங்க, ம். சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, லவ் சொல்ல போயிருக்கான். அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணிருப்பா. ஜாலியா எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. நீங்க தேவையில்லாம எதுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? விடுங்கம்மா, அவன் வந்துருவான். என்ன குடும்பம்டா இது? அம்மா கிட்ட ஒரு புள்ள பேசுற மாதிரியா பேசுறான்? ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இல்ல பேசுறான். சரி பேசி தொலைங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தானே. அதுக்கப்புறம் சீதா முகம் எப்படி மாற போகுதுன்னு நான் பார்க்கத்தானே போறேன். வந்துட்டான் போல இருக்கு. சஞ்சீவ், ஃபிளாஷ் நியூஸ் வந்துருச்சு. நீ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா இரு. எது? ஏன் பெர்ஃபார்மன்ஸா? மா, நீதாம்மா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆமால? ஆமாவா? நல்லா நடிச்சிருமா. நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல தான் என் வாழ்க்கையே இருக்கு. இப்ப பாரு. டேய் சஞ்சீவ், டேய் நில்லுடா. டேய் சஞ்சீவ் நில்லுன்னு சொல்றல. என்னம்மா? என்ன சஞ்சீவ், அந்த பொண்ணு பாத்தியா? என்ன சொன்னா? டேய் சஞ்சீவ், டேய் நில்றா. டேய் சஞ்சீவ். லூசு பையன் செம கடுப்புல இருக்கான் போல இருக்கே. என்னங்க சந்தோஷமா வருவான்னு பார்த்தா இவ்ளோ கோவமா வரான்? என்னன்னு தெரியலையே. சீதா, வா போய் என்னன்னு கேட்போம். வா. ஹே அபி, சாதாரண டெய்லர் நீ சஞ்சீவ லவ் பண்றியா? உங்க லவ்வ எப்படி பிரிச்சம் பத்தியா?
மா ம் டிராமா ஸ்டார்ட் ஆக போகுது. டைட்டில்ல இருந்தே பார்க்கணும்ல. வாமா. ம் இந்த மாதிரி மென்டல் கேரக்டர் கல்யாணம் பண்ண எந்த பொண்ணு தான் ஒத்துக்குவா? என்னடா என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு கோபமா இருக்க? சஞ்சீவ் சொல்லு சஞ்சீவ். விடுமா. சொல்லு சஞ்சீவ், நான் கேட்டுட்டே இருக்கேன்ல. மா என்கிட்ட அதை பத்தி பேசாதீங்க, விட்டுருங்க. டேய் சஞ்சீவ், அம்மா தான் கேக்குறாள்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. ஏன் பேச மாட்டேங்கிற? வேணாம்ப்பா, விட்டுருங்க. டேய், நீ இவ்ளோ கோவமா இருக்கனா? அங்க என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு சொன்னதானே எங்களுக்கு எல்லாம் தெரியும். நல்லது நடந்தா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படலாம். கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? டேய், அந்த பொண்ணுக்கு என்ன சொன்னா? சொல்லுடா சொல்லுடா, கேட்டுட்டு இருக்கல, சொல்லு. டெல்லி என்ன வேணாம் சொல்லிட்டா போதுமா?